ملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على رسولك سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين آمنوا والذين هادوا والنصارى والصابئين من آمن بالله واليوم الآخر وعمل صالحا فلهم أجرهم عند ربهم ولا خوف عليهم ولا هم يحزنون صدق الله العظيم. அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலாவுடைய பேரருளினால் ஒவ்வொரு வாரமும் நாம் திருக்குர்ஆனுடைய அந்த தஃப்சீரை விளக்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சூரத்துல் பக்ராவில் பனி இஸ்ராயீல்களுக்கு என்னென்ன அருள்களை கொடுத்தான், அது எப்படி அவர்கள் அந்த அருளுக்கு நன்றி செலுத்தாமல் மாறு செய்தார்கள் என்ற விஷயங்களை நாம் பார்த்தோம். தொடர்ந்து இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லதீன ஆமனு, நிச்சயமாக ஈமான் கொண்டவர்கள், வல்லதீன ஹாது, மேலும் யஹூதிகள், வன் நஸாரா, மேலும் நசாராக்கள், வஸ்ஸாபிஈன், மதம் மாறியவர்கள், மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர், அல்லாஹ்வை கொண்டும் மறுமை நாளை கொண்டும் இந்த 4 வகையினரில் யாரெல்லாம் ஈமான் கொள்கிறார்களோ, வஅமில ஸாலிஹன், நல்ல அமல்களை யார் செய்கிறார்களோ, ஃபலஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம், அவர்களுக்குண்டான கூலி அவர்களுடைய ரப்பிடத்தில் இருக்கிறது. வலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்கு எந்த பயமும் இருக்காது, அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள். அப்படிப்பட்ட உயர்ந்த வாழ்க்கையை அல்லாஹ் ஈருலகிலும் தருவதற்கு காத்திருக்கிறார். இந்த வசனத்தில் நாம் ஏராளமான படிப்பினைகளை, நம் வாழ்க்கைக்கு தேவையான பல விஷயங்களை நாம் பார்த்திருக்கிறோம். அல்லாஹ் இந்த ஆயத்திலே 4 வகையான மக்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். இன்னல்லதீன ஆமனு, நிச்சயமாக ஈமான் கொண்ட நபர்கள். ஈமான் கொண்ட நபர்களை திரும்பவும் அல்லாஹ் மன் ஆமன பில்லாஹி, அவர்களில் யார் ஈமான் கொள்கிறார்களோ என்று அல்லாஹ் கேட்கிறான் என்றால், இது எந்த ஈமான் கொண்டவர்கள், எந்த முஸ்லிம்கள் என்று பார்க்கும் பொழுது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்னால் எத்தனையோ நபர்கள் உண்மை மார்க்கத்தை தேடிக் கொண்டிருந்தார்கள்.
உண்மை மார்க்கத்தினுடைய தேட்டம் என்பது ஒரு சில நபர்களிடத்தில் இருந்தது. நபி அவர்கள் வருகைக்கு முன்னாலும் சரி, ரசூல்மார்கள் இல்லாத காலத்திலும் சரி, அந்த நேரத்தில் வாழ்ந்த மார்க்கத்தை உண்மையான ஓரிறைவனை தேடி வாழ்பவர்கள், நல்ல வாழ்க்கை ஒழுக்கத்துடன் அறச்சிதைவுகள் இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் நிறைய பேர் இருந்திருக்கிறார். வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம், குர்ஆனிலே நாம் பார்க்கிறோம். சூரத் யாசீனிலே வரக்கூடிய ஹபீபுன் நஜ்ஜார் அவர்கள் ரசூல்மார்களையே உண்மைப்படுத்துவதற்கு தன்னுடைய காரியத்தை எல்லாம் விட்டுவிட்டு ஊரின் கடைக்கோடிலிருந்து ஓடி வந்து மக்களிடம் சொல்கிறார்கள், இவர்கள் சொல்வது நல்லதாக இருக்கிறது, இவர்கள் அல்லாஹ்வின் தூதர்கள் தான், வீணா மிஸ் பண்ணிடாதீங்க, நல்ல வாய்ப்பை விட்டு விடாதீர்கள், நீங்கள் நேர்வழி பெறுவதற்காக வேண்டி இறைவன் அனுப்பிய தூதர்கள் என்று அவர் இவர்களுக்கு இந்த நபிமார்களை அறிமுகப்படுத்துகிறார்கள், உறுதிப்படுத்துகிறார்கள் அந்த ஹபீபுன் நஜ்ஜார் போன்றவர்கள். அதே போல ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் ரலியல்லாஹு அன்ஹு, வரகா பின் நௌஃபல் ரலியல்லாஹு அன்ஹு, பர்ரா ரலியல்லாஹு அன்ஹு, அபீ தரில் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு, சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு, இந்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் பின்னோக்கி பார்க்கும் பொழுது எப்படி அவர்கள் மார்க்கத்தில் ஒரு தேடுதலோடு இருந்திருக்கிறார்கள். ரசூல் யாரும் இல்லை, அல்லாஹ் என்ற ஒருவனை யாரும் அறிவிக்கவில்லை, இஸ்லாம் என்ற மார்க்கம் கிடையாது. ஆனால் இவர்களுக்குள்ளே ஒரு தேட்டம் இருந்தது, நாம் வாழக்கூடிய வாழ்க்கை சரியானதுதான், இதுதான் நம்ம சரியாக உண்மையிலே இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட நோக்கமா, நாம் வணங்கக்கூடிய கடவுள் சரியான கடவுளா, நாம் பின்பற்றக்கூடிய இந்த மார்க்கம் மதம் சரியான மதமா, இல்லை வேறு என்னென்ன இந்த உலகத்தில் இருக்கிறது, எதுதான் சரியானது என்ற ஒரு தேட்டத்தை நோக்கி ஓடி போய் கடைசியில் ஒரு சரியான இறை தூதர்களை கண்டவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்தவர்கள். இப்படி நபியவர்கள் வருகைக்கு முன்னால் அல்லது நபியவர்கள் நபித்துவத்தை மக்களுக்கு எத்தி வைப்பதற்கு முன்னால் அந்த ஈமானிய தேட்டம், இஸ்லாம் என்றே தெரியாமல், ஈமான் என்றே தெரியாமல் ஏதோ உண்மை மார்க்கத்தினுடைய தேடுதலை உள்ளத்தில் ஏந்தி புறப்பட்டு வந்தவர்கள் இந்த ஈமான் கொண்டவர்கள். வல்லதீன ஹாது, அடுத்த அல்லாஹ் யஹூதிகளை பற்றி சொல்கிறார். ஆக ஒரு மனிதனுக்கு உள்ளார்ந்த தேடுதல் என்பது மிக முக்கியமாக இருக்குதுன்னு நமக்கு புரியுது. ஈமான் கொண்டவர்கள் நாமளும் மூமின்கள் தானே, நாம கரெக்டா இருக்கிறோம் அப்படின்னு நாம நினைச்சிட்டு போறதற்கே அது என்றைக்கும் நம்மளை இஸ்லாத்தில் முன்னேற்றாது. உண்மையிலேயே நாம் சரியான மார்க்கத்தை பின்பற்றி இருக்கிறோமா, நாம இருக்கிற மார்க்கம் உண்மை, அல்லாஹ் ஓர் இறைவன் அது உண்மை, நம்முடைய இஸ்லாம் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுதான், ஆனால் அதை நம்ம வாழ்க்கையில ஒழுங்கா அமல்படுத்துறோமா, நம்முடைய வாழ்க்கையில் அதை சரியாக கற்றுக்கொண்டு புரிந்து அந்த பாதையில தான் போயிட்டு இருக்கிறோமா, அல்லது முஸ்லிம்னு பேர்ல உட்கார்ந்துக்கிட்டு ஏதேதோ சில பலர்கள் செய்யக்கூடிய காரியத்தை நாம் செய்து கொண்டு இருக்கிறோமா, முஸ்லிம்ன்ற பேர்ல மட்டும் இருந்து கொண்டு இஸ்லாத்திற்கு சம்பந்தமில்லாத வழிபாதை நாம் போய்கொண்டு இருக்கிறோமா என்பதை ஒரு முஃமினானவன் சிந்திக்க வேண்டும். அடுத்து அல்லாஹ் சொல்லக்கூடிய யஹூதிகள் என்பவர்கள் பனி இஸ்ராயீல்கள், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த சந்ததிகள். யஹூதிகள் என்று அவர்களுக்கு ஏன் பேர் வந்தது? ஜூஸ் என்று நாம் சொல்கிறோம், யஹூதிகள் என்று அவர்களுக்கு பேர் வந்ததற்கான காரணம் என்ன? முஃபஸ்ஸிரீன்கள் சொல்வார்கள், அவர்கள் காளை மாட்டை வணங்கி கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் அந்த வணக்கத்தில் இருந்து அல்லாஹ்ட்ட தௌபா செஞ்சு வந்துட்டாங்க. அந்த வரலாற்றை நாம் முன் சென்ற வசனங்களிலே பார்த்தோம். அதனால் ஹாது என்ற வார்த்தையிலிருந்து யஹூத் என்ற வார்த்தை வந்தது. ஹாது என்றால் அவர்கள் தௌபா செய்து விட்டார்கள், அவர்கள் வணங்கி கொண்டிருந்த காளை மாட்டிலிருந்து அவர்கள் தௌபா செய்து விட்டார்கள். யஹூத், நசாரா, சாபியின் என்ற மீத 3 கூட்டத்தினருக்கு ஏன் அந்த பேர் வந்தது என்று முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க. இந்த விஷயத்தை நாம் தெரிந்து கொள்வதிலிருந்து நம்ம வாழ்க்கையில் நம்முடைய சமூகத்தில் நிலவக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை எவ்வளவு லேசாக கையாளுகிறோம் என்பதை நாம் பார்த்து இருக்கிறோம்.
யஹூத் என்பதன் பின்னால் அவர்கள் காளை மாட்டை வணங்கி அதிலிருந்து தௌபா செய்து விட்டதனால் யஹூதிகள் என்று பெயர் வருகிறது. அடுத்து சொல்வார்கள், அவர்கள் தீனுல் இஸ்லாத்தை விட்டும் அவர்கள் சாய்ந்து விட்டார்கள். ஆத என்று சொன்னால் சாய்ந்து விட்டார், இஸ்லாத்தை விட்டும் அவன் வேறு பக்கம் போய்விட்டார்கள் என்பதற்கான அந்த ஒரு அர்த்தத்தில் யஹூதுகள் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து சொன்னார்கள், அவர்கள் தௌராத்தை ஓதும் பொழுது ஆடிக்கொண்டே ஓதுவார்கள். அதன் காரணத்தினால் அசைந்து கொண்டே ஓதுவதனால் யஹூதுகள் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ஒரு வரலாற்று ஒரு பதிவில் இப்படி இருக்கிறது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தௌராத் இறங்கிய நேரத்தில் இன்ன ஸமாவாத்தி வல் அர்த தஹர்ரகத் ஹீன அதல்லாஹு மூசா அத்-தௌராத். தௌராத் மூசா அலைஹிஸ்ஸலாம் வரும்போது வான பூமிகள் எல்லாம் அசைந்து ஆடின என்று சொல்லப்படுகிறது. தஃசீர்கள் எல்லாம் கொண்டு வராங்க. அதன் காரணத்தினால் அவர்கள் தௌராத்தை அசைந்து கொண்டே ஓதுவார்கள். அசைந்து கொண்டே ஓதுவது என்பது ஒரு தவறான விஷயம் அல்ல. சஹாபாக்கள் ஜிக்ர் செய்யும் பொழுது அவர்கள் எப்படி ஜிக்ர் செய்வார்கள்? கமா யதஹர்ரகுல் அஸ்ஜார் அவ் கமா கால அலைஹிஸ்ஸலாம். எப்படி ஒரு மரம் காற்றிலே படும் பொழுது அசைகிறதோ அதுபோல் சஹாபாக்களும் அசைந்து கொண்டே திக்ர் செய்வார்கள். அல்லாஹ்வை திக்ர் செய்யும் பொழுதும் சில அல்லாஹ் ரசூல் சார்ந்த விஷயங்களை ஓதும் பொழுதும் மரம் அசைவதை போல் அசைவார்கள். எனவே அசைந்து கொண்டே திக்ர் செய்வது என்பது நம் உடலுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்தும். அமைதியாக திக்ர் செய்யும்போது தூக்கம் வந்து விடலாம், ஒரு சோர்வு வந்து விடலாம். அதனால் அந்த சோர்வை நீக்குவதற்காக சஹாபாக்கள் அப்படி அசைந்தார்கள். அந்த தௌராத் வேதம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறங்கும் போது அசைந்ததால் இவர்கள் அசைந்து ஓதுவார்கள். ஹாது என்றால் யதஹர்ரகூன அசைகிறார்கள். அரபியினுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னால் கடல் போன்ற அறிவு ஞானம் இருக்கிறது. அதை முதல்ல விளங்கணும். எத்தனையோ லாங்குவேஜஸ் இந்த உலகத்தில் இருக்கலாம். அரபியினுடைய மொழியினுடைய ஒவ்வொரு வார்த்தைக்குமே ஒரு பேட்டர்ன் இருக்கும். அதனுடைய ஆரிஜின் மூலப்பொருள் என்ன, அது எத்தனை வகையாக மாறுபட்டு பல அர்த்தங்களில் வருகிறது என்ற ஒரு அறிவு செறிவை ஒரு அரபி வார்த்தையிலிருந்து நம்மால் எடுக்க முடியும். குர்ஆனுக்கு முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் எழுதி கொண்டே இருக்கிறார்கள். வேறு எதற்குமே அப்படி விளக்கம் கிடையாது. ஹதீஸுக்கு விளக்கம் எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது. உலகத்தில் வேறு எந்த மொழியில் இருக்கக்கூடிய புத்தகங்களுக்கும் விளக்கம் கிடையாது. ஒரு எக்ஸ்பிளனேஷன் எழுதலாம், ஒரு விளக்க புத்தகம் எழுதலாம். வருபவர்கள் எல்லாம் விளக்கம் எழுதி கொண்டே இருக்கக்கூடியவர்களுக்கு அதில் விளக்கம் இருக்குமான்னு பார்த்தா அது அரபிக் லாங்குவேஜ் புக்ஸ்ல மட்டும்தான். இமாம்கள் எழுதிய வரலாறுகளுக்கு விளக்கம் கொடுக்கப்படுகிறது. இந்த வார்த்தை எதனால் சொல்லப்பட்டது? குர்ஆன்ல இந்த வார்த்தை கொண்டு அல்லாஹ் எத்தனை வகையான மீனிங் அல்லாஹ் கொண்டு வரலாம். ஹதீஸ்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற இந்த வார்த்தையின் பின்னணியில் எத்தனை வகையான அர்த்தங்கள் இருக்குது, அது எந்தெந்த வகையிலெல்லாம் நமக்கு பயன்படுகிறது, அதை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல் மிகுந்த மொழிதான் அரபி. அப்போ அவர்கள் யஹூதிகள் என்று பெயரிடப்பட்டதன் பின்னால் அவர்கள் தௌபா செய்த ஒரு காரணம் இருக்கிறது. அவர்கள் தௌராத்தை அசைந்து கொண்டே ஓதுவதன் காரணம் இருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த இஸ்லாம், அவர்கள் கொண்டு வந்த அந்த இஸ்லாமிய சரியான அல்லாஹ்வால் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கத்தை விட்டும் அவர்கள் சாய்ந்து விட்டார்கள், தடம் புரண்டு விட்டார்கள் என்ற அர்த்தம் இருக்கிறது. அதனால் அவர்கள் மூசா நபியை பின்பற்றினாலும் யஹூதிகள் என்று பெயரிடப்பட்டிருக்கிறார்கள். அடுத்து சொல்வார்கள் நசாரா என்று ஒரு கூட்டம். அவர்கள் யார்? ஈசா அலைஹிஸ்ஸலாமை பின்பற்றியவர்கள். ஏன் அவர்களுக்கு நசாரா என்று பெயர் வந்தது? நசர என்றால் உதவி செய்தான். ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்றான், நசர. நாசிர், நாசிருத்தீன் என்று பெயர் வைக்கிறான். தீனுக்கு உதவி செய்யக்கூடியவர். மன்சூர் என்று பெயர் வைக்கிறார்கள், உதவி செய்யப்படுபவர். மன்சூர் என்று சொன்னால் உதவி செய்யப்படுபவர். அவருக்கு பல உதவிகள் வந்து கொண்டே இருக்கும். இறைவனிடம் புறத்திலிருந்தும் உதவி வரலாம், மக்களிடத்திலிருந்தும் உதவி வரலாம். உதவி செய்யப்படுபவர் நசாரா. இந்த பெயர் ஏன் அவர்களுக்கு வந்தது? அவர்களுடைய உண்மையாக அவர்களுக்கு இருந்தது ஹவாரியீன்கள்.
ஹவாரி என்றால் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தோழர்களுக்கு ஹவாரியன்கள் சொல்லுவாங்க. குர்ஆனில் ஒரு வசனத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்களோடு பிரச்சாரம் செய்வதற்காக போகும் பொழுது கேட்பார்கள், மன் அன்சாரி இலல்லாஹ், அல்லாஹ்வுக்காக வேண்டி எனக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் உங்கள் யார் இருக்கிறார்கள் என்று அவர்கள் கேட்பார்கள். காலல் ஹவாரியூன் நஹ்னு அன்சாருல்லாஹ், அதுவரை தோழர்களாக இருந்தவர்கள் நபியை நபியாக ஏற்றுக்கொண்டு ஈமான் கொண்டு அந்த அல்லாஹ்வை அறிவிக்கக்கூடிய இறை பாட்டையிலே நபியோடு தன்னை இணைத்துக் கொண்டவர்கள், அவர்களுக்கு உதவி செய்தவர்கள், அவர்களை அன்சார் என்று அல்லாஹ் குர்ஆனிலே பதிவிடுகிறான். காலல் ஹவாரியூன் நஹ்னு அன்சாருல்லாஹ், நாங்கள் உங்களுக்கு அல்லாஹ்விற்காக உதவி செய்யக்கூடியவர்களாக இருப்போம். அதனால் அவர்களுக்கு நசாரா என்று பெயர் வந்தது. அப்ப நாம் ரப்புக்காக இந்த மார்க்கத்தை இந்த உலகத்தில் கொண்டு செல்லக்கூடிய நபர்களுக்காக வேண்டி நாம் உதவியாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு எல்லா வகையிலும் நாம் உதவி செய்ய வேண்டும். ஒருவர் மார்க்கம் தெரிந்தவராக இருக்கிறார், மார்க்கத்தை பேசுகிறார், மார்க்கத்தை எடுத்துரைக்கிறார், இதனால் மட்டும் தீன் வளர்ந்து விடார். அதற்கு ஒரு குறிப்பிட்ட கூட்டம் இருந்து அவர்களுக்கு எல்லா வகையான உதவிகளை செய்து அந்த மார்க்கத்தை சரியான வழிபாதையை தீனை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு அவர்கள் தங்களுடைய அந்த அன்பு கரத்தை, உதவி கரத்தை தர வேண்டும். அப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு தந்தவர்கள் நசாராக்கள். அந்த நசாராக்களை அல்லாஹ் தஆலா அன்சார்கள் என்று குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். இன்னொரு விளக்கம் சொல்வார்கள், அவர்கள் நாசிரா என்ற ஊரிலே இறங்கினார்கள். ஏன் இவ்வளவு நாம டீட்டெயிலா அவர்களுடைய அந்த பெயர் காரணத்தை படிக்க வேண்டும் என்பதை நான் பிறகு சொல்கிறேன். அதற்கு பிறகு நாசிரா என்ற ஊரில் அவர்கள் இறங்கினார்கள். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்த அந்த ஊருக்கு அவர்கள் வந்து விட்டார்கள். தாங்கள் இருந்த ஊர்களை எல்லாம் விட்டுவிட்டு நபிக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக தங்கள் ஊர்களை விட்டுவிட்டு நபி அவர்கள் இறங்கிய நாசிரா என்ற ஊருக்கு வந்து விட்டார்கள். அதனால் நசாராக்கள் என்று பெயர் வைக்கப்படுகிறது. ஈமான் கொண்டவர்கள் ஃபர்ஸ்ட் கேட்டகரி. அவர்கள் நபி வருவதற்கு முன்னால் இஸ்லாம் ஈமானுடைய தேட்டத்தில் இருந்தவர்கள். யஹூதிகள் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாமை பின்பற்றியவர்கள். நசாராக்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு உதவி செய்தவர்கள். நான்காவது சாபியீன்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். இந்த சாபியீன்கள் யார்? அவர்களுக்கு ஏன் அந்த பெயர் வந்தது? அவர்கள் தங்களுடைய மார்க்கத்தை விட்டு வேறு மார்க்கத்திற்கு மாறுபவர்கள். யஹூதியா இருப்பாங்க, திடீர் முஷ்ரிக்கா ஆயிடுவாங்க, திடீர் நசாராவா மாறுவாங்க. இப்படி மதம் மாறிக்கொண்டே இருக்கக்கூடியவர்களை சாபியீன் என்று குர்ஆன் சொல்கிறது. மதம் மாறிக்கொண்டே இருப்பதனால் அவர்களுக்கு சாபியீன் என்று சொல்லப்படுகிறது. அதே போல எப்படிப்பட்டவர்கள், இவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? இமாம் சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இவர்களும் அஹ்லே கிதாப் என்று சொல்லப்படக்கூடிய தௌராத் இன்ஜீல் கொடுக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் இவர்கள் வேறு வகையாக இருப்பார்கள். ஜபஹ் செய்வதெல்லாம் யஹூதி நசாராக்களை போல் தங்களுடைய குர்பானிகளை, பிராணிகளை அறுத்துக் கொள்வார்கள். அதற்கு பிறகு அவர்களிடத்தில் நிக்காஹ் என்பது கூடாத ஒன்றாக இருக்கிறது. மேலும் சொல்கிறார்கள், அவர்கள் யஹூதிகளுக்கும் மஜூசிகளுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மார்க்கத்தை பின்பற்றினார்கள். யஹூதியும் கிடையாது, மஜூசி என்றால் நெருப்பு வணங்குபவர்கள், அதுவும் கிடையாது. ரெண்டுக்கும் நடுவில் இருந்தவர்கள். இன்னும் சிலர் சொல்றாங்க, அவங்க யஹூதி நசாராக்களுக்கு மத்தியிலே இருந்த ஒரு கூட்டத்தார்கள். முழுமையா யஹூதியையும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க, மூசா நபியினுடைய அந்த யஹூதிகளுடைய மார்க்கத்தையும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க, ஈசா நபியுடைய மார்க்கத்தையும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஆக சாபியீன்கள் என்று சொன்னால் ஒரு மார்க்கத்திலிருந்து ஒரு மார்க்கம் மாறக்கூடியவர்கள், மேலும் எல்லா மார்க்கத்திற்கும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள். இஸ்லாம் அப்படி ஒரு விஷயத்தை சொல்லவே கிடையாது. ஒரு மனிதர் சொல்றார், இந்த மார்க்கத்திலே நல்லது இருக்குங்க, அதையும் நான் எடுத்துக்கிறேன். இந்துக்கள்லயும் நிறைய விஷயங்கள் நல்லது இருக்கு, அதையும் நான் எடுத்துக்கிறேன். கிறிஸ்டியன்களும் நிறைய நல்ல விஷயங்கள் செய்கிறாங்க, அதையும் நான் எடுத்துக்கிறேன். நெருப்பை வழங்கக்கூடியவர்களுக்கு நிறைய நல்லது இருக்கு, அதையும் நான் எடுத்துக்கொள்கிறேன். அவர்களிடம் இருப்பதனால் எடுப்பதல்ல. நல்ல நாம் இந்த பாயிண்ட் விளங்கணும்.
கிறிஸ்டியானிட்டியில ஒரு விஷயம் நன்மையான காரியம் செய்யப்படுகிறது, அதை ஒரு முஃமின் கிறிஸ்டியானிட்டியில் இருக்கிறது என்பதால் எடுக்கக்கூடாது. அதை எடுத்துக்கொண்டு வந்து குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் அது ஒப்பாக இருக்கிறதா, குர்ஆனுக்கும் ஹதீஸிலும் அதிலே எந்த விதமான தடை இல்லாமல் இருக்கிறதா, குர்ஆன் ஹதீஸிலே அதில் ஹராம் என்று வந்திருக்கிறதா, இதை பார்க்காமல் ஒரு முஃமின் எந்த மதத்திலிருந்தும் எந்த நபர்களிடமிருந்தும் எந்த கூட்டத்திலிருந்தும் எந்த நல்ல காரியத்தையும் எடுக்கக்கூடாது. ஏனென்றால் அல்லாஹ் சொல்கிறான், இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் வாழக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாதை கொண்ட மார்க்கம் இருக்குது என்று சொன்னால் அது மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் தான். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்களுக்கு உங்கள் தீனை பரிபூர்ணமாக்கி விட்டேன். எந்த நல்லதையும் நாம் எந்த சமூகத்திடமோ மதத்திடமோ இருந்து எடுக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் அல்லாஹ் நமக்கு ஆக்கிவிட்டார். யாரிடம் போய் எந்த வாழ்க்கை வழியிலும் இந்த இடத்தில் ஒரு முஃமின் எனக்கு எப்படி நடக்கணும்னு தெரியலையே, என்னுடைய மார்க்கம் சொல்லிக் கொடுக்கல, குர்ஆன்லயும் இல்ல ஹதீஸ்லயும் இல்ல, யாராவது இந்த மதத்தவர்களை அந்த மதத்தவர்களை எனக்கு வழிகாட்டுகள் என்று சொல்ல வேண்டிய அவசியத்தை இஸ்லாம் வைக்கவில்லை. நம்முடைய நசீபு கெட்டத்தனம், நம்முடைய பாக்கியமின்மையின் காரணத்தினால் குர்ஆன் ஹதீஸிலிருந்து எடுக்காமல் இருப்பது நம்முடைய குறைபாடை தவிர மார்க்கம் கம்ப்ளீட் ஆனது. எனவே ஒருவர் எல்லாவற்றிலும் இருக்கக்கூடாது. அதுபோலதான் அகீதா ரீதியான விஷயத்தில் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கொள்கையில் ஒரு முஃமின் இருக்கிறார் என்று சொன்னால் அதனுடைய எல்லா வழிபாதைகளையும் சரியான முறையில் தெரிந்து விளங்கி அறிந்து பின்பற்ற வேண்டும். இல்ல இந்த இயக்கம் சொல்லதை எடுத்துப்பேன், அவங்க சொல்லதை எடுத்துப்பேன், இவர்கள் சொல்றதை நான் எடுத்துப்பேன், எல்லாமே ஒன்றுதான். இது மார்க்கத்தில் கிடையாது. எது தவறோ அதை விட்டு ஒரு மூமின் தவிர்த்து கொள்ள வேண்டும். எது சரியான பாதையோ அதை அறிந்து தெரிந்து புரிந்து விளங்கி அதை அவர் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த சாபியின்கள் எப்படிப்பட்டவர்கள்? எல்லாத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துப்பாங்க. இவன் இந்த கிறிஸ்டியானிட்டிலிருந்து எடுத்துப்பாங்க, ஜூஸ் சொன்னாலும் எடுத்துப்பார்கள், அதே போல மஜூசிகளிடமும் எடுத்துக்கொள்வார்கள், சூரியனை வணங்குபவர்கள் சொன்னால் அதையும் எடுத்துக்கொள்வார்கள், கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடியவரிடமும் எடுத்துக்கொள்வார்கள், முஷ்ரிக்கீன்களிடமும் எடுத்துக்கொள்வார்கள், காபிர்களிடமும் எடுத்துக்கொள்வார்கள். இப்படி எல்லாவற்றிலிருந்தும் அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். இவர்கள் சாபியின்கள். இந்த 4 கூட்டத்தாரில் எப்படிப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் அல்லாஹ்வை முழுமையாக ஈமான் கொண்டு விட்டார். அல்லாஹ் இப்பதான் முக்கியமான விஷயத்திற்கு வருகிறார். யார் எப்படி வேண்டுமானாலும் இருந்து கொள்ளட்டும், அவர்கள் அல்லாஹ்வுடைய ஈமானை பின்பற்றி ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தில் நுழைந்து விட்டார். வஅமில சாலிஹன், நல்லவர்களை அவர்கள் செய்து விட்டார். வலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன் ஃபலஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம், அவர்களுக்கான நற்கூலி அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. அவர்கள் எந்த கவலையும் பட வேண்டாம், எந்த பயத்திற்கும் அவர்கள் உட்பட மாட்டார்கள். ஒரு முஃமின் அல்லாஹ்விடத்தில் முழுமையான நற்கூலியை பெற வேண்டும் என்றால், பயமில்லாத கவலை இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் அவன் எந்த மூமினாக இருக்க வேண்டும்? அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும் என்பது மட்டுமல்ல, அமில சாலிஹன், நல்ல அமல்களை அவன் செய்ய வேண்டும். நல்ல அமல்கள்னா தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், இவ்வளவுதானே என்று நாம் நினைக்கிறோம். நல் அமல்கள் என்பதில் எதுவெல்லாம் கட்டுப்படும்? ஒரு முஃமினை பார்த்து புன்னகைப்பதும் நல்ல அமல் தான், அதிலும் அவர் நிரம்பி இருக்க வேண்டும். தன் மனைவியோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறதோ அந்த வகையில் நடந்து கொள்வதும் நல்ல அமல் தான். தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரரோடு எப்படி நடக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறதோ அப்படி நடப்பதும் நல்ல அமல் தான். ரோடு போடப்பட்டிருக்கிறது அரசாங்கத்தால், அந்த ஒரு சாலைக்கு அந்த வீதிக்கு மார்க்கம் என்னென்ன கடமைகளை செய்ய வேண்டும் என்று சொல்கிறதோ அதை செய்வதும் நல்ல அமல் தான். வெறுமனே தொழுகை, நோன்பு, இபாதத் என்பது இஸ்லாம் அல்ல. இது வெறும் 5 விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு இருக்குது என்று சொன்னால், இதை தாண்டிய வாழ்க்கை முழுக்க நாம் பின்பற்ற வேண்டிய இஸ்லாமும் நல் அமல்களும் ஏராளம் இருக்கின்றது. அது அல்லாஹ்வுக்கு சம்பந்தப்பட்டதான சில அமல்கள், அடியார்களுக்கு சம்பந்தப்பட்ட அடியார்களுக்கு நாம் செய்ய வேண்டிய அமல்கள் நிறைய இருக்கின்றது. அதிலே யார் ஒரு மனிதர் நல்ல அமல்களை செய்கிறானோ அவன்தான் அவருக்கு எந்த கவலையும் இல்லை, எந்த பயமும் இல்லை.
இங்கே ஒவ்வொரு பெயருக்கும் பின்னால் எவ்வளவு அர்த்தம் இருக்கு. என்ன சொல்ல வருகிறது இந்த வசனம்? பெயர் என்பது மிக முக்கியமானது. ஒரு குழந்தையை ஒழுக்கமாக உருவாக்குவதற்குரிய ஆரம்பம் அந்த குழந்தைக்கு வைக்கப்படக்கூடிய பெயரிலிருந்து தோன்றுகிறது. ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணுக்கு பிறந்தவுடனே சரியான முறையில் ஒரு தாய் தந்தையர்கள் பெயர் வைக்க தவறிவிட்டால் அவர்கள் அந்த பிள்ளையினுடைய ஒழுக்கத்தை ஆரம்பத்திலேயே கொடுக்க தவறிவிட்டார்கள் என்றார். பெயர் எவ்வளவு முக்கியமானது. அது அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன பெயர் வைக்கிறோமோ அந்த மாற்றம் அவர்கள் ஏற்படும். இன்னைக்கு என்னென்னவோ பேர் வைக்கிறாங்க. ஒரு குழந்தை பிறப்பதற்கு முன்னால் முதல்ல கூகுள்ல தேடுறாங்க. ஏல தேடுறது, பில தேடுறது, எஃப்ல தேடுறது, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பேர் சேர்த்து வர்ற மாதிரி தேடுறது, நம்முடைய குடும்ப பேர் சேர்த்து வர்ற மாதிரி தேடுறது. இப்படியாக பல வகையான பேர்கள். ஒரு ஹஸ்ரத் வந்து கேட்காங்க, ஹஸ்ரத் நல்ல வாயில நுழையிற மாதிரி பேரா இருக்கும் ஹஸ்ரத், பழைய பேர்லாம் வேணாம். ஹஸ்ரத் சொன்னாங்கன்னா வாழைப்பழம் வைங்க, எவ்வளவு கொடுத்தாலும் உள்ள நுழைஞ்சிடும். வேற எந்த பேரும் சொல்ல முடியாது. எது குரான் ஹதீஸ்ல இருக்கோ அதை சொன்னா நம்ம சொல்லலாம். நீங்க வாயில நுழையிற மாதிரி பேரு, புது பேரு, கேட்டவொடனே அப்படியே கேட்சியா இருக்கக்கூடிய பேரு, இது வெறுமனே கூப்பிடுவதற்கான பேர் கிடையாது. நம்ம பேர் என்ன நினைக்கிறோம்? சும்மா ஷார்ட்டா இருக்கணும், சிம்பிளா இருக்கணும், பார்த்தா புதுசா இருக்கணும், யார்த்தையாவது சொல்லும் பொழுது பெருமையா சொல்லணும். இது பெருமையாக 4 பேரிடம் சொல்லக்கூடியது அல்ல. நபி அவர்கள் சொல்றாங்க, இந்த பேரை நீங்க எங்க சொல்ல போறீங்க தெரியுமா? இந்த பேர் எங்கே கூப்பிடப்படும் தெரியுமா? வெறும் ஸ்கூல்ல மட்டும் கூப்பிடப்படுவதற்கான பேர் அல்ல. வெறுமனே ஒரு அலுவலகத்தில் கூப்பிடப்படக்கூடிய பேர் இல்லை. இன்னக்கும் சதுதாவுன பி அஸ்மாஇக்கும் வ அஸ்மாஇ ஆபாயிக்கும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கொண்டு கியாமத் நாள் வரை வரக்கூடிய மக்கள் எல்லாம் நிற்கக்கூடிய மஹ்ஷர் மைதானத்தில் எப்படி இன்னைக்கு பேங்க்ல டோக்கன் நம்பர் 4 சொல்றான் பாருங்க, பேரை சொல்லி எப்படி அழைக்கப்படுகிறதோ, கிராஜுவேஷன்ல 1000 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க ஒரு காலேஜ்ல, ஒரு மனிதனுடைய ஒரு ஸ்டூடெண்டுடைய பெயர் சொல்லி இவர் இப்பொழுது இந்த பட்டத்தை பெறுகிறார் என்று சொல்லப்படும் பொழுது இருக்கக்கூடிய அத்தனை பேரும் கேட்கிறார்களோ, நாளை மறுமையில் கேள்வி கணக்கு கேட்கப்படுவதற்காக நாம் அழைக்கப்படும் பொழுது நம்முடைய பெயரையும் நம் தந்தையுடைய பெயரையும் கொண்டு போய் அல்லாஹ்வினால் சொல்லப்படும். எத்தனை லட்சக்கணக்கான நபிமார்கள், எத்தனை லட்சக்கணக்கான சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், இமாம்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், எவ்வளவு கோடான கோடி, கோடியிலேயே இருக்கா, மில்லியன்ல இருக்கா, ட்ரில்லியன்ல இருக்கா, தெரியவே இல்லை நமக்கு. அத்தனை நபர்கள் நிற்கக்கூடிய இடத்துல வந்து நம்ம பெயரையோ நம்முடைய பிள்ளையுடைய பெயரையோ கூப்பிடப்படும் என்று சொன்னால் அது எப்படி இருக்க வேண்டும்? நபி அவர்கள் சொல்வார்கள், அதனால் உங்கள் பெயரை நல்ல பெயரா வைங்க, கண்ட பெயரை வைக்காதீர்கள், உங்களுடைய வாயில நுழைந்த பெயரை வைக்காதீர்கள், எது மாறனா இருக்கோ அதை வைக்காதீர்கள், எது அல்லாஹ் ரசூலுக்கு பிடித்தமாக இருக்கிறதோ அதை வையுங்கள். எத்தனை சஹாபாக்களுடைய பேர், அப்துல்லா என்ற சஹாபாக்கள் ஒரு 15-20 பேர் இருப்பான். நாம என்ன நினைக்கிறோம், ஒரே மாதிரி பேர் இருந்தா அது சரி வராது, புதுசா பேர் வைக்கணும். இன்னைக்கு எவ்வளவு புதுசா பேர் வைக்கிறோமோ அவ்வளவு புதுசா நோய் வருகிறது. எவ்வளவு புதிதாக பேர் வைக்கிறோமோ அவ்வளவு புதிதாக ஒழுக்க சிதைவுகள் ஏற்படுது. எவ்வளவு புதுசாக நம் பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிறோமோ அவ்வளவு புதிதாக கவலைகள் வந்து கொண்டிருக்கிறது. அப்ப நாம் பேரை எடுத்த உடனே கூகுள்ல தேடுறது தப்பான. அந்த கூகுள்ல அரபின்னு தான் போட்டிருப்பான், ஆனா அது பெர்ஷியனா, ரஷ்யனா, ஈரானியனா என்னன்னே தெரியாது. ஆனால் அந்த பேரை கொடுத்து ஹஸ்ரத் இல்ல 5ல ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணுங்க, இது எதுக்குப்பா இந்த ஜெயில போட்டு நீ என்ன சாப்பிடுறன்னு கேட்கிற மாதிரி. சொல்லக்கூடியவர் இவர் தான், சொல்ல வேண்டியது இமாம் தான், இந்த பேரை வைங்க, இந்த பேர் நல்லா இருக்குன்னு சொல்லணும். ஆனா இங்க நிலைமைகள் தலைகீழாக மாறிவிட்டது. கேட்கறது தப்பில்லை. ஹஸ்ரத் ஹெச்ல ஒரு நல்ல பேரா சொல்லுங்க, சஹாபியுடைய பேரா சொல்லுங்க, தாபீன்களுடைய பேரா சொல்லுங்க, ஒரு எம்ல வர மாதிரி சொல்லுங்க, ஒரு சின்ன பேரா சொல்லுங்க. அப்படி எவ்வளவோ பேர்கள் இருக்கின்றன. நம்முடைய சஹாபாக்கள் 1 லட்சம் பேர், 1 லட்சம் சஹாபாக்கள் பேர் நம்ம வச்சிருக்கிறோமா? உலகத்துல இருக்கா? அதை தாண்டி தாபீன்கள் எத்தனையோ பேர், எவ்வளவு மாடர்னான பேர்கள் சஹாபாக்கள், தாபீன்கள், தப தாபீன்களுடைய பேர்கள் இருக்கு. ஆனா நம்ம அதை தேடுறது இல்லை. அது இமாம்கள்ட்டையும் ஆலிம்கள்ட்ட கேட்டாதானே தெரியும். கூகுள் இமாம்கிட்ட கேட்டா அவர் என்ன சொல்லுவார்?
யகூதிகள் நசாராக்கள் எவ்வளோ மோசமான பெயர்கள் எல்லாம் இஸ்லாமிய பெயர்னு வச்சிருக்கிறாங்க. அழகு அப்படின்னு போட்டுருவாங்க. அதுல இருக்கிறதே ஒரு வார்த்தை இருக்கா, 2 வார்த்தை இருக்கானே தெரியாது. இஃபா, சிகா, பிகா என்னவோ இருக்கு. அதற்கு அழகானவன், மஞ்சள் நிறத்தவன், திறமையானவன், அறிவாளின்னு இவங்க பாக்குறாங்க. பரவாயில்லையே, அரபியில இப்படிலாம் டிஃப்ரெண்டான பேர் இருக்கேன்னு தூக்கிட்டு போய் வச்சது. இது நம்முடைய பிள்ளையின் ஒழுக்கத்தை ஆரம்பத்திலேயே சிதைக்கக்கூடியது. ஏன்? பெயர் அவர்களில் மாற்றத்தை ஏற்படுத்தும். ஹபீப் என்று பெயர் வைத்தால், ஹபீப்னா நேசத்திற்குரியவன், எல்லாத்துக்கும் அவன் பிரியமா இருப்பார். பஷீர் என்று பெயர் வைத்தால் சுப செய்தி அவருக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். ஒரு நபர் உமர் நாயகிட்ட வந்து சொன்னார், உன் பேர் என்ன? லவா, நெருப்பு. உங்க வாப்பா பேரு ஷிஹாப், அதுவும் நெருப்பு. கொழுதுட்டு எரியும் நெருப்பு. இப்படி ஒவ்வொரு நாள் நெருப்பு நெருப்புன்னு சொல்லிட்டே வந்தார். குடும்பத்தை எந்த பேரை பார்த்தாலும் நெருப்பு ரிலேட்டடான வேர்டா இருக்கு. உடனே பார்த்தாங்க உங்களுடைய குடும்ப பேரே சரியில்லை, நெருப்பு நெருப்புனே வந்துட்டு இருக்கு, வீட்டுக்கு போ, வீடு நெறி எரிஞ்சிருக்கும்னு சொன்னாங்க. அவர் போனாலும் அவர் வீடு எரிந்து கொண்டிருந்தது. அப்ப பேர் எவ்வளவு முக்கியமானது, நம் வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்துது. ஒரு தப்சீர்ல ஒரு யகூதிகள் நசாராக்கள் என்று இறைவனுக்கு மாறு செய்பவர்களுக்கே பெயர் வைக்கும் பொழுது ஒரு காரணத்தோடு, காரியத்தோடு, அதன் பின்னால் ஒரு வரலாற்று பின்னணியோடு வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நம் பிள்ளைகள் வரலாறாக மாற வேண்டும் என்றார், நம் பிள்ளைகள் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்றார், நம் பிள்ளைகளில் அற்புதமான குணாதிசயங்கள் ஏற்பட வேண்டும் என்றார், நம் பிள்ளைகளுடைய பெயர்களையும் நல்ல பெயர்களாக வைக்க, மார்க்கம் சார்ந்த பெயர்களாக வைக்க, அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பெயர்கள் பின்னால் எந்த சஹாபி இருக்கிறார்கள், எந்த தாபி இருக்கிறார்கள், வரலாற்றை தெரிந்து வைக்க வேண்டும். அந்த வரலாற்றில் இருக்கக்கூடிய சஹாபியை போல் நம் பிள்ளையும் குணமுள்ளவனாக இருக்க வேண்டும் என்று நினைத்து வைக்க வேண்டும். பொறுமையான பிள்ளை வேண்டுமா, அதற்கும் ஒரு சஹாபி இருக்கிறார்கள். வீரமிக்க பிள்ளை வேண்டுமா, அதற்கு ஒரு சஹாபி இருக்கிறார்கள். ரொம்பவும் எல்லாவற்றிலும் நேர்மையாக நடக்கக்கூடியவராக இருக்குமா, அதற்கு சஹாபியுடைய பெயர் இருக்கிறது. வெட்கத்தோடும் நாணத்தோடும் ஒரு பிள்ளை இருக்க வேண்டுமா, அதற்கு சஹாபியுடைய பெயர் இருக்கிறது. சஹாபிய பெண்மணியுடைய பெயர் இருக்கிறது. எத்தனை எத்தனை பெயர்கள், அற்புதமான பெயர்கள். நாம் நினைப்பதை போல மாடர்னான, டிஃபரண்டான, கூப்பிடுவதற்கு அழகான லட்சக்கணக்கான பெயர் இருக்கிறது. ஆனால் அது கூகுளிலே தேட முடியாது, கிதாப்களிலே அதை தேட வேண்டும். சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாற்று புத்தகங்களிலே அதை நாம் தேட வேண்டும். தாபீன்களுடைய வாழ்க்கையில் நாம் தேட வேண்டும். தப தாபீன்களுடைய வாழ்க்கையில் நாம் தேட வேண்டும். நல்லடியார்கள் இமாம்களுடைய வாழ்க்கையில் நாம் தேட வேண்டும். அங்கே தேடணும்னா இமாம்கிட்ட தான் வந்தார். எனவே நாம் பெயர்களை அற்புதமாக வைக்க வேண்டும், பெயர்களை சிறப்பாக வைக்க வேண்டும். அதன் மூலம் நம் பிள்ளைகளுடைய வாழ்க்கை உயர வேண்டும். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் விழிப்புணர்வுள்ள சமூகமாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அல்வாழ்வாராக. நம்முடைய பிள்ளைகளுக்கு நமக்கும் நல்ல பெயர்களை அல்லாஹ் ஏற்படுத்துவாராக. அந்த பெயர்கள் நம் வாழ்க்கையில் நமக்கு எல்லா விதமான வெற்றிகளை தரக்கூடிய பெயர்களாக அல்லாஹ் ஆக்கி அல்வாராக. ஆமீன். وآخر دعوانا الحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل وسلم.